ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பிப்ஸ் ஓவர் இண்டிகேட்டர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இண்டிகேட்டரில் வந்து என்னெல்லாம் நம்ம பார்க்கணும், பார்க்கக்கூடாது, என்ன அட்வான்டேஜஸ், என்ன டிஸ்அட்வான்டேஜஸ், இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் கவர் அப் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு புரியாமல் போகும். ஸோ இப்போ நம்ம சாப்டர் உள்ள போகலாம். சரி, இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் லோட் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட் செட்டப் வந்துடும். ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. பாருங்கள் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. பட் என்னென்னா இதில் நான் ஆப்ஷன்ஸும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இந்த மாதிரியும் பார்க்கலாம், ப்ளஸ் கன்ஜஸ்டட் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் நான் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்ட்ரி, அதாவது நம்ம எங்கே பை எடுக்கணும், செல் எடுக்கணும் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து October 27. ஸோ October 27 வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சிக்னல் கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். அதாவது செல் அட் 4064.74 அப்படின்னு இங்கே பிரிண்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இங்கே பிரிண்ட் ஆனதும் நம்ம எடுக்கிற சிக்னல் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எல்லோ கலர் லைன் டாட்டாக தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி லைன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆகிடும் இந்த சிக்னல் வரும்போது. ஆக்சுவலாக இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. சரிங்களா? இந்த கேண்டில் க்ளோசிங் பொசிஷனில் தான் அவங்களுக்கு சிக்னல் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். ஸோ 2 லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வரும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹாரிஜென்டல் லைன், இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஹாரிஜென்டல் லைன். அண்ட் ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா வர்டிகல் லைன். ஸோ இந்த வர்டிகல் லைன் வந்து பார்த்திங்கன்னா என்ன டைமில் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கீழே உங்களுக்கு காமிச்சிடும். அண்ட் இந்த எல்லோ கலர் லைன் பார்த்தீங்களா, ஹாரிஜென்டல் லைன், அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ், என்ன ப்ரைஸில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும் அதையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ப்ளாட் பண்ணி காமிச்சிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இந்த இடத்துல ஒரு செல் கொடுத்துருக்கோம் வச்சுங்களேன், இந்த இடத்துல ஒரு செல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா மார்க்கெட் பாருங்கள் ஃபுல்லாக கீழே இவ்வளோ தூரம் வந்திருக்கு மேக்ஸிமம். அதாவது இங்கே ஒரு லைன் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ரெட் கலர் ட்ரெண்ட் லைன் போகுது பாருங்கள், அது வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா இந்த செல்லு கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுவும் இங்கே பிரிண்ட் பண்ணிடும். அதாவது மேக்ஸிமம் எத்தனை பிப்பு வந்து இந்த செல் என்ட்ரி நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு இதில் பிரிண்ட் பண்ணிடும். ஸோ 27th October பார்த்தீங்கன்னா ஒரே சிக்னல் தான், 932 பிப்பு மேக்ஸிமம் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ எக்ஸிட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் இஷ்டம், எங்கே வேணாலும் எக்ஸிட் ஆகலாம். 100 பிப்லேயும் எக்ஸிட் ஆகலாம், 400 பிப்லேயும் எக்ஸிட் ஆகலாம், அது வந்து உங்கள் இஷ்டம். ஸோ என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சாப்டருக்கு நான் அப்புறம் வரேன். ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை சிக்னல் கொடுத்துருக்கு பாருங்கள், ஒரு ஆரோ. ஸோ இந்த ஆரோ காமிக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த என்ட்ரிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு க்ரீன் கலரில் லைன் தெரியுது பார்த்தீங்களா, ஒரு ஹாரிஜென்டல் லைன், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி லைன். சரிங்களா? ஸோ இந்த என்ட்ரி லைன்லேருந்து பாருங்கள் மேக்ஸிமம் 315 பிப்பு மேலே இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற சிக்னல்ஸை கூட நீங்கள் இதில் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு செல் என்ட்ரி இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இந்த செல் என்ட்ரி பாருங்கள் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே செல் கொடுத்ததும் கீழே வந்து 299 பிப்பு கீழே வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 பிப்பு அந்த மாதிரி கொடுக்கும். சாரி, மினிமம் நான் சொல்கிறது மினிமம் 100 கூட இல்லை, ஒரு 50 கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற சிக்னல்ஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அது மாத்திரம் இல்லை, ஸோ டோட்டல் சிக்னல்ஸ், அதாவது ஒரு லாஸ்ட் 10 சிக்னல்ஸ்க்கு ஒரு 0.01 லாட் சைஸை நீங்கள் யூஸ் பண்ணி வெறும் இந்த சிக்னல் மாத்திரம் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக எடுத்து அந்த மேக்ஸிமம் லிமிட் வரைக்கும் போயிருக்கு பார்த்தீங்களா மார்க்கெட்டு, அது வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா $890 நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம், யூஸிங் 0.01 மைக்ரோ லாட். ஓகேங்களா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷனும் இதில் பிரிண்ட் ஆகிடும். அது மாத்திரம் இல்லை, இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே டேட் வைஸும் பிரிண்ட் ஆகிடும், இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சிக்னல்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கு அப்படின்னு. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் 10th, அதாவது 10ங்கிறது நம்ம மந்த். ஓகேங்களா? ஸோ 27th வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் சிக்னல் கொடுத்துருக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா 932 பிப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 0.01 லாட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னா $93 மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி கீழே இங்கே பாருங்கள் மேக்ஸிமம் ரிவர்ஸ், அதாவது நம்ம இந்த செல் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா
மேலே 329 பிப்பு மேலே ட்ராவல் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 பிப்பு வைக்கலாம். ஸோ 500 பிப்புங்கிறது அதிகம் தான். பட் இதில் மணி மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆஸ் ஏ பிகினர் நீங்கள் வந்து 0.01 தான் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும். ஸோ இப்போ 0.01 நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஒரு 500 பிப்பு உங்களுக்கு மைனஸ் போனாலும் $50 தான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து மைனஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இங்கே ப்ராஃபிட் எடுத்தாலும் அட்லீஸ்ட் ஒரு $50 இதில் நீங்கள் எடுக்கலாம்னு சொல்ல வரேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னொரு சிக்னல் பாருங்கள், 24th அன்னைக்கு கொடுத்துருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா பை, அது பாருங்கள் 315 பிப்பு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு 0.01 நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு $10 $20 நீங்கள் மினிமம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னு இங்கே பிரிண்ட் காமிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ ரிவர்ஸில் போச்சு அப்படின்னு இங்கே உங்களுக்கு காமிக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாஸ்ட் 10 சிக்னல்ஸை இதில் க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே பாருங்கள், 299 பிப்பு, 97 பிப், 231 பிப்பு, 54 பிப், 29 பிப், அந்த மாதிரி உங்களுக்கு இது உங்களுக்கு கரெக்டாக ஜென்ரேட் பண்ணிடும். இப்போ இதில் பாருங்கள் 1271 பிப்பு கூட கொடுத்துருக்கு ஒரே சிக்னலில். ஸோ நீங்கள் ஒரு 0.01 போட்டிருந்தீங்கன்னா ஒரு $127 ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி கூட பாருங்கள் 2174 பிப்பு கொடுத்துருக்கு. தட் இஸ் $217 ஃபார் 0.01 லாட், மைக்ரோ லாட். அதே மாதிரி ரிவர்ஸ் கூட பாருங்கள், ஒரு $8 வரைக்கும் தான் நமக்கு மைனஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் $217 ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் லாட் சைஸ் கேல்குலேஷனும் பண்ணியிருக்கேன். அது எப்படி நான் காமிக்கிறேன் பாருங்கள். சப்போஸ் இப்போ நம்ம வந்து 0.01க்கு பார்த்துருக்கோம். இப்போ வந்து நீங்கள் இண்டிகேட்டர் லிஸ்ட்டுக்கு போங்க. அதில் வந்து பிப் ஜூமர் இண்டிகேட்டரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லாட் சைஸ் ஃபார் ப்ராஃபிட் கால்குலேட்டர்னு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நான் இப்போ 0.01லேருந்து 0.10 அப்படின்னு பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இங்கே மேலே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக $8,900 ப்ராஃபிட் அப்படின்னு காமிக்குது. அதுக்கப்புறம் இங்கே கூட பாருங்கள், இப்போது 27th அன்றைக்கி ஒரு ஆர்டர் கொடுத்துச்சு பார்த்தீங்களா? நீங்கள் 0.10ல் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா $932 மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த சிக்னலில் பார்த்தீங்கன்னா $315, இதில் வந்து $299, இல்லை $97, இது வந்து பார்த்திங்கன்னா $231, $54, இதில் பாருங்கள் $2,944 ப்ராஃபிட் இல்லை. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் தான். உங்கள் ஈக்விட்டிக்கு தகுந்தாப்புல நீங்கள் இதில் லாட் சைஸும் எடுக்கணும். ஓகே ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ட்ரி சொல்லிட்டேன். என்ட்ரி வந்து எங்கே பண்ணோம் அப்படின்னு. அதே மாதிரி எக்ஸிட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 500 பிப்பு எஸ்எல் வச்சுங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட்டு சிக்னலுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சிக்னல் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு எம்ஜிஆர் மாதிரி. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 தடவை அடி வாங்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் ப்ராஃபிட் கொடுக்கும். அதுக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், செல் என்ட்ரி ஒன்று கொடுத்துட்டு 322 பிப்பு மேக்ஸிமம் கீழே மூவ் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு 500 பிப்பு போகும், நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ 500 பிப்பு போகாமல் மார்க்கெட் பாருங்கள், இங்கே இதுதான் நம்ம என்ட்ரி. ஓகேங்களா? இந்த ரெட் கலரில் கோடு தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் நம்ம என்ட்ரி. ஸோ இந்த என்ட்ரிலேருந்து ஒரு 500 பிப்பு இல்லைனா நெக்ஸ்ட்டு பை சிக்னல் வருது பார்த்தீங்களா? அதுதான் நம்ம ஸ்டாப் லாஸ். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் பண்ணியிருப்போம். தட் இஸ் 392 பிப்பில். ஸோ அரவுண்ட் $39 நமக்கு லாஸ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பை என்ட்ரி போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ரெக்கவர் ஆகிடும். ஸோ இதை பாருங்கள், 2174 பிப்பு மேக்ஸிமம் மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த லாஸும் உங்களுக்கு கவர் ஆகிடும், ப்ளஸ் ப்ராஃபிட்டும் வந்துடும். பட் ஒரு ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப கவனமாக ஃபாலோ பண்ணணும். அது ஆக்சுவலாக அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. ஸோ நீங்கள் என்ன ஈக்விட்டி வச்சுருக்கீங்களோ அந்த ஈக்விட்டிக்கு தகுந்தாப்புல நீங்கள் லாட் சைஸும் எடுக்கணும். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர், அதனால் நான் கொஞ்சம் லாட் சைஸ் அதிகமாக எடுப்பேன். ஏன்னா எனக்கு அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, மணி மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ரவுண்ட் நம்பர்ஸ், ட்ரெண்டு இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பழக்கம். பட் எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, தெரியாது சில பேருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு சின்ன லாட்டில் எடுத்தாலே போதும். ஓகே, அண்டு இப்போ இதில் என்ட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. இதில்
இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ட்ரெண்ட் டிடெக்டட் அப்படின்னு வருது பாருங்கள். இங்கே ஒரு எல்லோ கலர் ஃபாண்ட் எழுதியிருக்கு பாருங்கள், ஸ்ட்ராங் ட்ரெண்ட் டிடெக்டட். இங்கே கூட எழுதியிருக்கோம் ஸ்ட்ராங் ட்ரெண்ட் அப்படின்னு. இது வரும்போது நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான என்ட்ரிஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பை பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே வந்திருக்கு. இதே மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் இல்லைனா லோ ட்ரெண்ட் அப்படின்னு இதுலேயே வந்து சைடில் பிரிண்ட் ஆகிடும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ டிசிப்ளினாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ட்ரெண்ட் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராங் ட்ரெண்ட்னால தான் வந்து பார்த்திங்கன்னா 932 பிப்பு இன்றைக்கி ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இண்டிகேட்டர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது பேக் டெஸ்ட் கூட நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வேறு எந்த இண்டிகேட்டர்லையும் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கோடிங் பண்ணி இந்த இண்டிகேட்டர் நான் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் ஏதாவது இண்டிகேட்டர் இல்லாட்டி இஏ டெவலப் பண்ணனா என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரீன் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ப்ளெயினாக வேணும் அப்படின்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி இண்டிகேட்டர் லிஸ்ட் போங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிப் ஜூமர் அதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதில் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டு ஹைட் த லாஸ்ட் 10 சிக்னல்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து ஃபால்ஸ்க்கு பதிலாக ட்ரூன்னு கொடுத்துருங்க டபுள் கிளிக் பண்ணி. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே வந்து ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த டேஷ்போர்டு வந்து காணாமல் போயிடும். சரிங்களா? ஹைட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ளீனாக பார்த்துக்கலாம். மீதி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ரெண்டலுக்கு தான் நான் கொடுக்குறேன் இந்த இண்டிகேட்டர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக டிஸ்பிளே ஆகிடும். டேஸ் ரிமைனிங் ஃபார் லைசன்ஸ் எக்ஸ்பைரி 430. இப்போ இந்த இண்டிகேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 430 டேஸ் என்னோட அக்கௌண்ட்டில் வந்து இன்னும் வேலிடிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் மந்த்லியும் பண்ணிக்கலாம், பர் இயருக்கு பண்ணிக்கலாம், 6 மந்த்ஸ்க்கு பண்ணிக்கலாம், அது வந்து உங்கள் இஷ்டம். ஸோ நீங்கள் எத்தனை மந்த்ஸ் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த மந்த்ஸ் டேஸ் வந்து இதில் உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் இதில் நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், நோ ட்ரேட்ஸ் டூரிங் நியூஸ் வரும்போது ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். அதே மாதிரி ஃபாலோ டிசிப்ளின் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்டு இதில் வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வரைக்கும் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதில் மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாப்அப் அந்த மாதிரி மெசேஜ் வராது. அதாவது பை அட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, பாப்அப் சவுண்ட், அது வந்து இந்த இண்டிகேட்டரில் வராது. ஏன்னா நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் அது முடியல. ஏன்னா அது ஹேங் ஆகுது MT5 அந்த பாப்அப் கோடு போட்டால். ஸோ இப்போத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக தான் இந்த நெக்ஸ்ட் சிக்னலுக்கு நம்ம வெயிட் பண்ணோம். சரிங்களா? இப்போ நான் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் சிக்னல் அதுவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லிடும். அதாவது இப்போது கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 832 பிப்பு மூவிங்கில் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இங்கே லாஸ்ட்டாக இந்த கேண்டில் வந்து இன்னும் எவ்வளோ நேரத்தில் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு அதுவும் இதில் சொல்லிடும். ஸோ இன்னொரு 56 மினிட்ஸ் இருக்குது இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஓகே, அதே மாதிரி இங்கே ஒரு ப்ளூ கலர் லைனில் தெரியுது பார்த்தீங்களா, டாட் ப்ளூ கலர் லைன். ஸோ இந்த ப்ளூ கலர் லைன் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு சொல்லிடும் நெக்ஸ்ட் சிக்னல் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. பட் இந்த ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த இடத்துல பெண்டிங் ஆர்டர் எதுவும் போடாதீங்க, இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். அது ஏன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மேக்ஸிமம், அதாவது இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைன் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மேக்ஸிமம் ட்ரெண்ட் லைனை தாண்டி இந்த கிரே கலர் லைன் இருக்குது பாருங்கள் மார்க்கெட் ப்ரைஸ், அது கீழே போனால் இந்த ப்ளூ கலர் லைனும் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இந்த கிரே கலர் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது பாருங்கள் லைன், அது வந்து இந்த மேக்ஸிமம் லைனுக்கு மேலே போகுது வச்சுங்களேன், இது வந்து அப்படியே ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸோ அது மேக்ஸிமம் மேலே இப்படி இவ்வளோ தூரம் போகுது அப்படின்னா அப்போ அந்த டைமில் நீங்கள் ஒரு பெண்டிங் ஆர்டர் போட்டு விட்டுறலாம். சரிங்களா? ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் இதை நீங்கள் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப பொறுமையாக இருக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும். ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் இதில் வந்து நீங்களும் என்ன மாதிரி ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதில் என்னோடய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள், இது எல்லாம் இதில் எடுத்தது தான் கம்ப்ளீட்டாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். பட் என்னென்னா ரொம்ப பொறுமையாக உட்காரணும். நீங்கள் பொறுமையாக உட்காந்தா தான் இதில் வந்து நீங்கள் ட்ரேடிங்கில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு $358 எடுத்தேன். ஸோ எல்லோரும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இவர் ரொம்ப ஈஸியாக இருக்கிறாரு அப்படின்னு. பட் அப்படி கிடையாது. நானும் இதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறேன். பட் வெயிட் பண்ணாலும் எனக்கு அந்த ரிசல்ட் கிடைக்குது. ஏன்னா எனக்கு வேறு எந்த ஜாபும் கிடையாது. நான் ஃபுல் டைம் ட்ரேடர் 18 இயர்ஸாக இதில் தான் இருக்கேன். ஸோ அதனால எனக்கு அந்த டிசிப்ளின் இது எல்லாமே பழகி போச்சு. ஸோ ஒரு பார்ட் டைமாக நீங்கள் பண்ணால் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் டிசிப்ளினாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கேட்பாங்க, இவர் ரொம்ப ஈஸியாக இதில் ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னு. பட் விஜய் சேதுபதி சொன்னார் பார்த்தீங்களா, இந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா,
நெற்கோழி இப்படி இருக்கும். நெற்கோழி அது ஒரு முட்டை பாத்திரியா? வாவ், இவ்வளவு பெரிய முட்டை அந்த மாதிரி இருக்கும். ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் ஃபார்முலா கிடையாது. வந்து உட்காந்தோமா, ஒரு ஆர்டர் போட்டோமா, ப்ராஃபிட் எடுத்தோமா, போனோமா அப்படின்னு. அப்படி கிடையாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் ஹார்டும் அதில் ரொம்ப இருக்குது. ஸோ டெடிகேஷனாக இருந்தீங்கன்னா கரெக்டாக இதில் சூப்பராக பண்ணலாம். ஸோ November 4th அப்புறம் இந்த இண்டிகேட்டர் வந்து நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போத்துக்கு 2500 ப்ரைஸ் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நான் மார்க்கெட்டிங்காக நான் சொல்லலை, ஏன்னா இது அந்தளவுக்கு பிப்பு கொடுக்குது, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நான் எல்லாமே இதில் ப்ரூவ் பண்ணி தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், சரிங்களா? ஸோ நான் ட்ரையலும் நான் கொடுத்துருக்கேன். யாருக்காச்சும் வேணும்னா என்னோடய குரூப்லேருந்து ட்ரையல் கூட நீங்கள் ஒரு 1 வீக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட். இப்போ நிறைய பேர் வந்து இண்டிகேட்டர்ஸ் இஏலாம் விற்கிறாங்க, பட் ட்ரையல் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க மாட்டாங்க யாரும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், டெய்லி எத்தனை பிப்பு ப்ராஃபிட் கொடுக்குது, லாஸ் கொடுக்குது, எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணால் போதும். ஓகே கைஸ், ஸோ லைக் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதில் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 hour சார்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா? இது பாருங்கள், இப்போ 1 hour சார்ட்டில் இருக்குது. இப்போ நான் இதில் 5 minutes சார்ட்டுக்கு போனோம் அப்படின்னா டேரெக்டாக இதை நம்ம வந்து கிளிக் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் வந்து நான் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் உங்கள் சிஸ்டம் வந்து ஸ்லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபைலுக்கு போங்க, நியூ சார்ட் போங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டை செலக்ட் பண்ணுங்கள், ஒரு நியூ சார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து கேண்டில்ஸ்க்கு கலரிங்லாம் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் Ctrl+N ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த 5 minutes சார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். 1 hourல டிஃபால்ட்டாக இருக்கும். 5 minutesல கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிப் ஜூமரை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா இதில் வந்து லோட் ஆகிடும், சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 சார்ட் வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ 1 hourக்கு ஒரு சார்ட் வச்சுங்க, 5 minutesக்கு ஒரு சார்ட் வச்சுங்க. அது வந்து ஈஸியாக இருக்கும், அந்தளவுக்கு உங்களுக்கு லோடு இழுக்காது இல்லை, சரிங்களா? சரி, ஏதாவது டவுட்னா கூட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, ஹேவ் எ நைஸ் டே.